ஹலோ புக்கீஸ், வெல்கம் டு புக்கீஸ் க்ரௌட். இந்த வீடியோவில் நம்ம என்ன பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு புத்தகத்தை பற்றி நான் உங்களுக்கு என்னுடைய பர்சனலான ஒரு அனுபவத்தை நான் ஷேர் பண்ண போகிறேன். அந்த புத்தகத்தோட பேர் வந்து பார்த்திங்கன்னா வல்வில் ஓரி. கடையேழு வள்ளல்கள் நம்ம பார்த்துருப்போம். பாரி, திருமுடிக்காரி, அதியமான், பேகன், ஆய், நல்லி இப்படிங்கிற மாதிரி 7 வகையான கடையேழு வள்ளல்களை பார்த்துருப்போம். அதில் வேள்பாரி உங்களுக்கு நல்லாவே தெரியும். வேள்பாரியை நீங்கள் படிச்சிருப்பீங்க. வேள்பாரியை படிக்கும்போது நிறைய அனுபவங்கள் நம்ம அடிக்கோடிட்டுருப்போம் இல்லையா? அதே அதை தழுவியே எழுதின புத்தகம் தான் இந்த வல்வில் ஓரி. இந்த ஓரி இந்த ஓரி சிற்றரசர்னு சொல்லலாம், மன்னன் சொல்லலாம். இவர் வந்து கொல்லிமலையை ஆண்டுட்டு இருந்தவர். அங்கே கொல்லிமலையில் உங்களுக்கு தெரியும், கொல்லிமலைனாலே என்ன அப்படின்ட்டு. அதிகப்படியான மூலிகைகள், அதிகப்படியான மர்மமான விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய ஒரு இடம். ஆனால் கொல்லிமலை உண்மையாலுமே ஒரு சூப்பரான, கடவுள் கொடுத்த ஒரு இயற்கை சூழல் நிறைஞ்ச ஒரு பகுதிங்க. நீங்கள் ஒரு முறை டைம் கிடச்சா கொல்லிமலை கூட போயிட்டு ஒரு முறை ட்ரிப் போயிட்டு வாங்களேன். சூப்பராக இருக்கும் அந்த கொல்லிமலை ட்ராவல். அங்கே அங்கே வாழ்ந்த ஒரு மன்னன் தான் ஓரி. அவரை பற்றி எழுதினது தான் இந்த வல்வில் ஓரிங்கிற புத்தகம். ஸோ இதில் நிறைய விதமான அனுபவங்களை நான் அடிக்கோடிட்டுருப்பேன். நிறைய இந்த புத்தகத்தை படிக்கும்போது பார்த்தீங்கனாலே தெரியும். நான் என்னோடய புத்தகத்தில் நான் அடிக்கோடிட்டுருக்கிறது. ஸோ இந்த புத்தகம் நீங்கள் படிக்கும்போது கண்டிப்பாக உங்களால் வந்து மார்க் பண்ணாமல் இருக்க முடியாது. ஏன்னா நிறைய புதிய புதிய தமிழ் வார்த்தைகள், நிறைய விதமான டிப்ஸ் நிறையாவே இருக்குங்க அந்த புக்கில். புதிய புதிய அனுபவங்கள் எனக்கு இந்த புத்தகத்தை படிக்கும்போது நிறைய கிடச்சிச்சு. அதுலேருந்து சில விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு புலவர் வந்து வல்வில் ஓரியை தேடி போகும்போது ஒருத்தனை வாழ்த்துவார். அதாவது நலமும் நலமும் உண்டாகட்டும் அப்படின்ட்டு. என்ன 2 முறை சொல்லுவார், நலம் நலம் உண்டாகட்டும் அப்படின்ட்டு. ஸோ அது சொல்லும்போது அந்த பையன் கேட்பான், ஏன் 2 வாட்டி நீங்கள் நலமும் நலமும் உண்டாகட்டும் அப்படின்னு சொல்கிறீங்க அப்படிங்கிற கேட்கும்போது அவர் சொன்னது என்னென்னா, உங்களுக்கு நலமும் உங்களால் மற்றவர்கள் நலமும் உண்டாக வேண்டும் என்று பொருளில் உரைத்தேன் அப்படின்னு சொல்லி. ஸோ ரொம்ப இந்த வார்த்தைகள் சுலபமாக இருக்கலாம், பட் அதனுடைய அர்த்தங்கள் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுங்க. நான் பர்சனலாக ஃபீல் பண்ணேன். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அடிக்கோடிட்டுருப்பேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஓரி மன்னன் எப்படின்னா, விழி கொண்டு தொடும் அனைத்தையும் வில் கொண்டு வீழ்த்துவர் சொல்லி அழகாக அந்த எதுகை மோனையோட அந்த கவிதை நயத்தோட நிறைய அந்த புத்தகங்கள் எழுதியிருப்பாங்க. ஓரி வந்து வில் வித்தையில் வந்து ரொம்பவே சிறந்தவருங்க. ஒரு வில்லையே 4 விதமான உயிரினங்களை கொள்ளக்கூடிய வலிமை மிக்கவர். பட் இந்த கதையோட, இந்த புத்தகத்தோட எண்டில் நம்ம ஓரியை வந்து வில் வீரன் சொல்ல முடியாது. அதை நான் கடைசியாக நான் சொல்கிறேன் என்ன சொல்லலாம் அப்படின்ட்டு. இதில் நிறைய விஷயங்கள், இந்த புத்தகத்தில் நிறைய விஷயங்கள் எனக்கு ரொம்பவே இருந்திருக்குங்க. அதாவது நம்மளை வந்து ஒரு மருந்திற்கு மயங்காத மருந்தீஸ்வரன் சொல்லுக்கு மயங்கினான் அப்படின்னு, அது வந்து ஒரு கடவுளை குறிக்குது. ஸோ அப்படிப்பட்டதான ஒரு உரைநடை வாக்கியத்தில் எழுதினப்பட்ட புத்தகம் தான் இது. நிறைய 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 புது புது தமிழ் அர்த்தங்கள் நம்ம இந்த புத்தகத்தில் பார்க்கலாம். நான் ஏன் அதெல்லாம் ரொம்ப உங்கள்கிட்ட சொல்லலை அப்படின்னா, நான் சொல்லிட்டேன்னா உங்களுக்கு இந்த புத்தகத்தை படிக்கணுங்கிற ஒரு ஆர்வம் இருக்காது. அதனால தான் நான் இந்த வந்து உங்களுக்கு இதனுடைய சுவையை மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ சுவைச்சா எனக்கு தான் தெரியும். ஸோ அந்த பழத்தை வாங்கி நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பழத்தினுடைய சுவை தெரியும். அது மாதிரி தான் இந்த புத்தகத்தை பற்றி படித்ததுனால எனக்கு வர அனுபவத்தை நீங்களும் படித்து பார்த்தா தான் தெரியும். இதை வந்து நான் வந்து ப்ரொமோஷன் பண்ணலை. நான் உங்களுக்கு என்னோடய பர்சனல் அனுபவத்தை தான் நான் அவங்க கூட ஷேர் பண்ணுறேன். இந்த புத்தகம் தமிழ் வந்து நிறைய நம்ம கற்றுக்கலாம் நான் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி நான் இதை பார்த்து தான் எனக்கு பிடிச்ச நிறைய வேர்ட்ஸ் எல்லாமே அண்டர்லைன் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால தான் உங்களுக்கு முக்கியமானதை மட்டும் நான் எடுத்து சொல்லலாம் அப்படின்ட்டு தான் நான் இது உங்களுக்கு நான் காமிக்கிறேன். கொல்லிமலைன்னு ஏன் பேர் வந்துச்சு அப்படின்னு சொல்லி அந்த ஒரு நபர் கேட்பார், ஏன் கொல்லிமலைன்னு அந்த இதுக்கு பேர் வந்துச்சு. அதுக்கு அவர் சொல்கிற ஒரு விளக்கம் என்னென்னா, உடல் கொள்ளும் நோய்களின் உயிர் கொள்ளும் மூலிகைகளும் இங்கு உண்டு. அதாவது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நோய்களை கொள்றதுக்கான மூலிகையும் நம்மளை கொள்றதுக்கான மூலிகையும் கொல்லிமலையில் இருக்குது. அதனால தான் அதுக்கு பேர் வந்து கொல்லிமலை. ஸோ கொல்லிமலையோட பாதுகாக்கிற ஓரி மட்டும் இல்லாமல் கொல்லிப்பாவை கேள்விப்பட்டிருப்போம். அவங்களையும் பற்றி இந்த புத்தகத்தில் நிறையா சூழ்நிலையை நம்ம பார்க்க முடியும்.
இது இப்போ நான் சொல்றேன் இல்லையா, நான் இந்த புத்தகத்தோட கடைசியில ஒரு ஒரு வாக்கியம் எழுதியிருக்கேன். ஆக்சுவலா இதில என்னோட குறிப்பில நான் எழுதி வச்சிருக்கேன். இதில என்ன எழுதியிருக்குன்னா, "வல்வில் ஓரியாய் அறிமுகமாகி, தமிழுக்கு பொருளை கொடையளித்து, அ வாட்களின் வீச்சுகள் ஒவ்வொன்றும் இவனை வாழ்வில் ஓரி என முடிவுற்றது." அதாவது வில் வித்தையில சிறந்த நம்ம வல்வில் ஓரி, வாள் வித்தையிலயும் சிறக்கிறான். ஸோ வல்வில் ஓரி அப்படியா இருக்கிறோ, வாழ்வில் ஓரியா நமக்கு இந்த கதையினுடைய முடிவில் அறிமுகமாகிறாரு. இதை தான் நான் என்னோட குட்ரீட்ஸ்லேயும் நான் ரிவ்யூ கொடுத்துருப்பேன் இந்த புத்தகத்தை பற்றி. குட்ரீட்ஸுங்கிறது ஒரு நல்ல ஆப்புங்க. ஸோ புக் படிக்கிறவங்களுக்கு அதோட ரிவ்யூ பார்த்து படிக்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு குட்ரீட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்குது. அந்த ஆப் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதில் என்னோட ரிவ்யூ கொடுத்துருந்தேன். ஸோ உங்களுக்கு நேரம் கிடச்சிச்சின்னா இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க. இதனுடைய விலை வந்து பார்த்திங்கன்னா ரூ. 330. பட் நான் வாங்கி கிட்டத்தட்ட ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ இந்த புத்தகத்தை இப்போ தான் முடிச்சிருக்கேன். இதே மாதிரி இன்னொரு புத்தகமும் இருக்குங்க, மலையமான் திருமுடி காரின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த புத்தகம் இன்னும் நான் படிக்கலை. நான் படிச்சுட்டு இதுக்கான ஒரு சுவாரஸ்யத்தை நான் உங்க கூட ஷேர் பண்ணுறேன். இதனுடைய விலை வந்து பார்த்திங்கன்னா ரூ. 350. உங்களுக்கு டிஸ்கவுண்ட்டில் கிடைக்கும்னு நினைக்கிறேன். இப்போது எதுவும் உங்களுக்கு டிஸ்கவுண்ட்டில் கிடைக்கிற ஷாப்ஸ் இருந்தால் கூட நீங்கள் அங்கேயும் போய் பாருங்கள். இந்த 2 புத்தகத்தையும் எழுதினவர் ஒரே ஆள் தான், அசோக் குமார் அவர்கள். ஸோ இந்த புத்தகத்தை உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது எடுத்து வாசித்து பாருங்கள். நிறைய அனுபவங்கள் உங்களுக்கு வேணும், தமிழை பற்றி நிறைய புரிஞ்சுக்கணும், நிறைய பேச்சு திறமைகளை நீங்கள் வளர்த்துக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி எதுகை மோனைகளோடு இருக்கக்கூடிய தமிழ் புத்தகங்களை அதிகமாக வாசிக்கலாம். இது நம்மளுடைய கலைகளில் நம்மளுடைய தமிழின் ஒரு முக்கியத்துவத்தை காட்டக்கூடிய புத்தகங்கள். கண்டிப்பாக அதை வாசித்து பாருங்கள். வாசிச்சுட்டு உங்களோட ரிவ்யூ, அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ், உங்கள் அனுபவத்தை எனக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இப்போ தான் நான் ஃபேஸ் காமிச்சு நான் வீடியோ போட ஆரம்பிச்சிருக்கேன். இன்னும் கம்மிங் அப் டேஸில் நிறைய சேஞ்சஸ் கொண்டு வரலாம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு. நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருக்கீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை இன்னொரு பெஸ்ட்டான வீடியோஸில் சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய புக்கிஸ் க்ரௌட், நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்ஸ் லிங்க் இருக்குது. ஸோ டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுத்துருக்கேன். அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிட்டீங்கன்னா நம்ம வந்து ஆன்லைன் புக் ரீடிங், இந்த மாதிரி புக் ரீடிங் கிளப்புக்காக நம்ம அது ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அது நீங்கள் வந்து ஜாயின் பண்ணினா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை வேறு ஏதாவது என்கிட்ட ஷேர் பண்ணணும், இல்லை இந்த மாதிரி புத்தகங்களை பற்றி பேசணும் அப்படின்னா கூட நீங்கள் என்கிட்ட ஃப்ரீயாக பேசலாம். ஓகே, உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். See you, டாட்டா, பை பை.